செபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த மாலைவெளியில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு பேசும், இடைப்படும், தடையான எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இருதயங்களிலும் வெளிப்பட்டு நீர் பேசி இடைப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே அடிமையும் ஒப்புவித்து செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். எல்லாரும் ஆமீன் சொல்லுவோமா? நம்ம இந்த அதிகாரம் ஆமீன் தாவீது உடைய வாழ்க்கையில் கடைசி காலகட்டத்தில் அவருடைய ஆமீன் யுத்தமெல்லாம் ஓய்ந்து அந்த அப்சலோமுடைய காரியம் எல்லாம் முடிந்து நல்ல ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய காலகட்டம், நல்ல அமைதியாக இருக்கக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அவனுடைய திடீரென்று வேதம் சொல்லுகிறது 1ஆம் வசனத்தில், சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. அல்லேலூயா, ஆமென். சாத்தான் என்ன செய்தான்? இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை என்ன செய்தான்? அப்படின்னா என்ன விஷயம்? இஸ்ரவேலெல்லாம் நீ என்ன செய்ய எண்ணிப்பார் அப்படின்னு பிசாசு ஏவுதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. அல்லேலூயா. அவன் அதாவது 2 வகையாக பிசாசு கிரியேஸ். ஒன்று உள்ளுக்குள்ளே வந்து தங்கி இருப்பது. அல்லேலூயா. நமக்கு தெரியும்ல, ஒரு மனிதனிடத்திலிருந்து புறப்பட்டு போன பிசாசு வனாந்திரத்தை எல்லாம் சுற்றி வந்து அது மறுபடியும் வந்து அந்த வீட்டை பார்க்கும்போது லூக்கா சொல்கிறா இல்லையா, அது சோடிக்கப்பட்டு இருக்கும்போது அது சுற்றி போய் 7 பிசாசுகள் அதோட கூட கூட்டிகிட்டு வந்து வாடா போகலாம், வீடு நல்லா என்ன செஞ்சுருக்கு, இப்போ டெக்கரேஷனாக இருக்குது, உள்ளே போவோன்னு சொல்லிட்டு போவோம். அது ஒரு டைப். ஆமென். ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்று பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில வேளையில் ஹிடன் சின் அப்படின்னு சொல்லுவாங்க, மறைவான பாவங்கள். என்ன பாவங்கள்? மறைவான பாவங்கள். மறைவான பாவம்னு சொல்லும்போது ப்ரைடு, பெருமை, செல்ஃப் சஃபிஷியன்சி, அதாவது நான் எல்லாம் நிறைவாக இருக்கிறேன், எவ்ரிதிங் ஓகே, எவ்ரிதிங் ஆவிக்குரிய ஜீவத்தில் நான் நல்லா இருக்கேன். செல்ஃப் சஃபிஷியன்சி, தேவனை டிபெண்ட் பண்ணக்கூடிய அந்த டிபெண்டன்சி இல்லாமல் தேவனை சார்ந்து இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் ப்ரைடு கூட உள்ள வந்து அந்த மாதிரி ஹிடன் பாவங்கள், மறைவான பாவங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா என்னதுன்னு? ஆமென். செல்ஃப் க்ளோரின்னு சொல்லுவான், தன்னையே மகிமைப்படுத்துகிற காரியம். அல்லேலூயா. நான் அதை செய்துட்டேன், இதை செய்துட்டேன், அப்படி செய்துட்டேன், கர்த்தருக்கா இதை செய்துட்டேன், என் வீட்டுக்கு அப்படி பண்ணிட்டேன், அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? செல்ஃப் சஃபிஷியன்சி. அந்த மாதிரி தன்னைத்தானே அதாவது நான் நிறைவாயிட்டேன் அப்படின்னு அந்த தேவனை சார்ந்து வாழுகிற தன்மையை விட்டுட்டு ஒரு மனுஷன் பெருமையிலோ சுயநலத்திலேயோ அவன் தேவனை விட்டு விலகுகிற அந்த சமயம், அந்த மாதிரி எண்ணங்கள் பெருமைகள் உள்ளத்தில் இருக்கும்போது பிசாசு ஒரு மனிதனை என்ன செய்கிறான்? பாவத்துக்கு ஏவுகிறான். அல்லேலூயா. எதுக்கு ஏவுகிறான்? தேவனை விட்டு போவதற்கு ஏவுகிறதை நாம் பார்க்குறோம். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். அல்லேலூயா. நம்ம பார்த்துருக்கோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வீடுகளில் சண்டை போடும்போது பிசாசு அந்த கார்னரில் நிற்பான். ஆமென். யாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் இது இன்னும் அதிகமாகும் அப்படின்னு அவன் என்ன செய்வான்? கார்னரில் நின்று வாட்ச்ஃபுல்லாக பார்த்துட்டு, வேடிக்கை பார்த்துட்டு, கொஞ்சம் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிடும். அப்போ தான் சண்டை பயங்கரமாக இருக்கும். ஆமென். அதனால தான் சொல்லிக் கொடுக்கறது, அந்த மாதிரி வரும்போது ஒரு ஆள் என்ன செஞ்சிடணும்? எஸ்கேப் ஆகிடணும். ஆமென். ஏதாவது அம்மா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். ஆமென். இல்லைன்னா ஆபத்து. அந்த மாதிரி பிசாசு. அதே போல் பிள்ளைகள், நம்ம நல்லா இருப்போம் கர்த்தருக்குள்ளே, அவன் கொஞ்சம் ஸ்லாக்காய் ஜபங்கள் குறையும் போது அல்லது ஏதாவது இப்படி வரும்போது பிசாசு நம்முடைய பிள்ளைகளை கை வைக்க ஆரம்பிப்பான். அல்லேலூயா. அவங்க மேலே பிசாசு ஏவி வேண்டாத ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே தள்ளி விடுவான். அவன் வேண்டாத ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அவன் தள்ளி விடுவான். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே போக வேண்டியது வரும். ஆமென். அது நமக்கு அவமானங்களையும் நிந்தனைகளையும் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிறோம். அதனால தான் தேவ பிள்ளைகள் எப்போவும்
அலர்ட்டாக இருக்கணும்னு வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இயேசு சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அப்போ சோதனைக்காரன் எப்பவும் ஆயத்தமாக இருக்கிறான். அவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும், அவனும் உறங்க மாட்டான். ஆமென். இளைப்பில்லாமல் இருக்கிற நபரில் ஒரு ஆளும் அவன் தான். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு ஆள் பிசாசு. அப்போ அவனை மேற்கொள்ளணும்னா தேவ பிள்ளைகள் ஆமென் ஜெபிக்கணும். என்ன செய்யணும்? சோதனைக்கு அகப்படாமல் ஜெபிக்கணும். ஆமென். சோதனை எப்படி வருது அப்படின்னு யாக்கோப்பு நமக்கு எழுதுகிறார். 1ஆம் அதிகாரம் 12-13 நாம் வாசிக்கும் போது, யாக்கோப்பு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம், சோதிக்கப்படுகிற எவனும் தேவனாலே சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிப்பவர் அல்ல, ஒருவனையும் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ ஒரு அங்கே ஆர்டரை சொல்கிறார். அப்போ சோதனையை சைக்கிற மனுஷன் பார்க்க, அது 2 வகையான சோதனை. இங்கே கர்த்தர் பொல்லாங்கினால என்ன செய்ய மாட்டார்? ஒரு தேவ பிள்ளைய சோதிக்க மாட்டார். பொல்லாங்கினால சோதிப்பதில்லை. ஆண்டவர் சோதனை கொடுத்தா, பரீட்சை கொடுத்தா, அது ஒரு விசுவாச பரீட்சை, டெஸ்ட்டு, இந்த மாதிரி தான் வருமே ஒழிய, அதன் மூலமாய் தேவ பிள்ளைகள் அதில் ஜெயித்து வரும்போது ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்து அவனை ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவனை உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஆனால் பொல்லாங்கினால சோதிக்கிறவன் இந்த பொல்லாத பிசாசு. அல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆவது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் இடுவான். ஆகிலும் நீ மரண பரிந்து எப்படி இரு. பாருங்க, அவன் சோதனைக்காரன். அவன் எப்படிப்பட்டவன்? 10 நாள் அப்படி உங்களை காவல் போடுவான், சோதனை பண்ணுவான். ஆமென். அவனுக்கு நீங்க உண்மையார். அப்போ யாக்கோப்பு சொல்றார், சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிற என்று சொல்லாது இருப்பானாக. இதுதான் எந்த வியாதி, இந்த பலவீனம், இதெல்லாம் என் ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தாரு, வந்துச்சு அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஆமென். நம்முடைய தவறுகளினாலே, நம்முடைய கீழ்ப்படியாமையினாலே, நம்முடைய மேட்டுமையினாலே, ஹிடன் பாவங்களினாலே நமக்கு அது சோதனையில் வசமாக மாட்டி அந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம என்ன செய்யப்பட்டோம்? வந்துடுச்சு. அல்லேலூயா. தெளிந்த புத்தி உழவளாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. அவன் எப்படி தெரிகிறானா? ஆமாம், எங்கடா ஆப்பர்ச்சுனிட்டி வராது அப்படி விழுங்குவதற்கு ஒரு ஆத்மாவை என்ன செய்யணும்? அவன் ஏற்கனவே நிறைய பேரை விழுங்கி வச்சிருக்கிறான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை மேலே தான் அவன் கண்ணே இருக்கும். அல்லேலூயா. புரியுதுங்களா? அந்த மாதிரியான இடங்களில் தான் நமக்கு வரும். அதனால தேவ பிள்ளைகள் இந்த மறைவான பாவங்களை நம்ம உள்ள வச்சிருக்கக்கூடாது. அதான் தாவி சொல்வார், மறைவான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்ற. மறைவான இந்த பொல்லாத பெருமைகள், அகந்தைகள், அதெல்லாம் என்னது வெளியே தெரியாது. வெளியே பார்க்கும்போது நல்ல சகோதரனே நான் நல்லா இருக்கியா அப்படி தான் கேட்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இன்னொரு மேன் அவனு சொல்லுவான், உன்னை பற்றி எனக்கு தெரியாதான்னு உள்ளே இருந்து என்ன சொல்லுவான்? அல்லேலூயா. ஆமென். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆமென். உள்ளதா சொல்லிட்டா ஈஸி தான். ஆனாலும் விழிப்புள்ளவளாக இருங்க. அல்லேலூயா. இந்த ஹிடன் பாவங்களை நம்ம விட்டுறணும். ஆமென். நம்ம இப்படிப்பட்ட ஒரு பாவங்கள் இருக்கும்போது தான் பிசாசுக்கு அங்கே இடம் உண்டாகிறது. பிசாசுக்கு என்ன உண்டாகிறது?
நம்மளை சோதிக்கிறதுக்கு இடம் உண்டாகிறது. அல்லேலூயா. குற்றம் சாட்டுகிறவன், அவன் பேர் என்னது? அட்வர்சரி, குற்றம் சாட்டுகிறவன். தேவ பிள்ளைகளை எப்பவும் என்ன செய்வான்? நீ ஜெபம் பண்ண உட்கார்ந்தவன அவன் உன்கிட்ட வந்துடுவான். வந்துட்டு சொல்ல, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, நேற்று தான் இந்த பேச்செல்லாம் நீ பேசுன அப்படின்னு அவன் வந்து, நீ உனக்கு ஞாபகம் இல்லாட்டாலும் அவனே வந்து என்ன செய்வான்? ஞாபகப்படுத்தும், அடிக்கடி ஞாபகப்படுத்தும் உன்னை பற்றி. ஏன்னா நீ எங்கே போகிற? முழங்கால் படி போட தேவன்கிட்ட சேரதுக்கு நீ போகிற. அதனால அவன் என்ன அவன் பேர் என்னது? குற்றம் சாட்டுகிறவன். சகரியா 3ஆம் அதிகாரத்தில் யோசுவாவுக்கு முன்னிலையிலே அவன் தேவ சன்னிதானத்தில் யோசுவாவை பார்த்து குற்றம் சாட்டினான். அல்லேலூயா. எப்படி குற்றம் சாட்டுறா? நீ அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிற. நீ என்ன வஸ்திரம் தரித்திருக்கிற? அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறவனாய் நீ அவன் குற்றம் சாட்டுகிறவன். ஆனால் ஆண்டவர் அவனை வஸ்திரத்தை மாற்றி அவனுக்கு பரிசுத்த வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய நியாய தீர்ப்பு இருப்பதினாலே நாம் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் முன்கூட்டியே என்ன செஞ்சிடணும்? அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுறணும். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ சாத்தான் யாரை ஏவி இருக்கிறான்? தாவீதை ஏவி விட்டான். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஜனங்களை, நீ என்ன செய்ய? அவனுக்குள்ள ஒரு பெருமை, ஜனங்கள்லாம் பெருகிட்டாங்க, திரள் கூட்டம் வந்துருச்சு, நமக்கு நல்ல ஒரு படை பலமெல்லாம் என்ன செய்ய போகுது? 20 வயசுக்கு மேலே பட்டவெல்லாம் எண்ணி பார்த்தா எவ்வளோ படம் நம்மகிட்ட இருக்கும்னு நமக்கு, யுத்தம் செய்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். யூதாவிலும் இஸ்ரவேலிலும் எண்ணு அப்படின்னா எல்லா கூட்டத்தை எண்ணும் போது எத்தனை ஜனம் பெறுகிறதுன்னு ஆண்டவர் ஆசீர்வாதம். ஜனம் பெறுகிற தேவனுடைய ஆசீர்வாதம். ஆமாம். ஆனால் அவனுடைய மோட்டிவ் வந்து என்னென்னா ராங். என்ன மோட்டிவ்னா, யுத்தத்துக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளவு காலமும் எப்படி யுத்தம் செய்தான்? கர்த்தரை சார்ந்து கொண்டு யுத்தம் செய்தான். பெலிஸ்தியர்கிட்ட போகும்போது, ஆண்டவரே நான் போய் யுத்தம் பண்ண போகிறேன், நீர் வருவீரா, எனக்கு யுத்தத்தை ஜெயந்தருவீரா, நான் போகலாமா அப்படின்னு விசாரித்து போனவன் இப்போ அவனுக்கு என்ன வருகிறது? ஜனங்கள் திரளாய், யுத்த ஜனங்கள் திரளாய் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் அவனுக்குள்ள வருது. ரெண்டாவது, அவன் மட்டும் இங்கே பார்க்கும்போது தேவன் அந்த ஜனங்களை அடிக்கிறார். ஜனங்களை தான் என்ன செய்கிறார்? அடிக்கிறார். ஏன்னா இந்த ஜனங்களுடைய பாவங்கள் அநேகமாய் இந்த ராஜாவுடைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு காரணமாயிட்டு. அல்லேலூயா. ஜனங்களுடைய மேட்டுமைகள், அவங்களுடைய இன்னர் பாவங்கள் எல்லாம் அந்த ராஜாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவதற்கு காரணமாச்சு. அல்லேலூயா. ஆமென். அதனால தாவீது மட்டும்தானே அவன் சொல்றா, நான் மட்டும்தானே பாவம் செய்தேன், என்னதானே தண்டிக்கணும், அல்லது என் தகப்பன் விட்டு தண்டியும், ஏன் ஜனங்கள் என்ன பாவம் செய்தார்கள்? ஜனங்களுடைய பாவம் எங்க ரிஃப்ளெக்ட் ஆச்சு? ராஜாவிடத்தில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்களா? அதனால தான் ஆண்டவர் ஆமென் அந்த 3 காரியத்தை எண்ணுகிறதுல மோசே நாளில் எண்ணுனாங்க. மோசே நாளில் ஆண்டவரே என்ன சொன்னார்? என்னாகும் புஸ்தகத்தில் எண்ணு, எந்தெந்த கோத்திரத்தில் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நீ என்ன செய்ய? எண்ணு. யாத்திரா 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீ எண்ணும் போது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். எண்ணும் போது என்ன செய்யணும்? எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனுக்கும் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல் கணக்குப்படி அரசேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு சேக்கலுக்கு 20 கேரா வெள்ளியை என்ன செய்யணும்? கொடுக்கணும். அல்லேலூயா. உங்கள் ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்திப்படும் சொல்லு கர்த்தர் காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரசேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்க வேண்டாம், தரித்திரம் அது குறைவாகவும் கொடுக்க வேண்டாம், எல்லாரும் சமம் அப்படின்ட்டார். அல்லேலூயா. ஆமென். புரியுதுங்களா? அது பாவ நிவர்த்தி. எண்ணும் போது என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த தாவீது அதெல்லாம் பார்க்க. ரெண்டாவது, அவனை ஸ்டாப் பண்ணுவதற்கு, மறுபடியும் அவன் யோசிப்பதற்கு, மறுபடியும் அவன் திங்க் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பையும் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. எப்படி? யோவாப்பு இடத்துல யோவாப்பு போய் சொல்றான். ஆமென். யோவாப்பு அந்த 3ஆம் வசனத்தில் ஆமென் யோவாப்பு சொல்றா, கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 100 அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர் எல்லாரும் என் ஆண்டவனை சேகுவர்கள் அல்லவா,
என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன், இஸ்ரவேல் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். அப்போ அவன் ஓன் பண்ணியிருக்கிறான். நல்லா கவனிங்க, இதுவும் ஒரு தேவனுடைய அந்த வார்னிங் சிஸ்டம் நம்மகிட்ட உள்ளுக்குள்ளே இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய மனசாட்சி ஒன்று வார்னிங் சிஸ்டம், ரெண்டாவது பரிசுத்த ஆவியான், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியான ஒரு வார்னிங் சிஸ்டமா இந்த மனசாட்சியோடு சேர்ந்து செயல்படுகிறார். எப்படி செயல்படுறார்? ஒரு சாதாரண மனுஷனுக்கு மனசாட்சி இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட மனுஷனிடத்துல இந்த மனசாட்சியும் பரிசுத்த ஆவியும் ஒன்றாக இருக்கிறாங்க. அல்லையா? ஒன்றாக கூடி வர்றாங்க. அல்லையா? அதாவது நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றா கூடி இந்த பிரமாணத்தை ஆவியானவர் நம்ம வாசிக்க மனதில் என்ன செய்கிறார்? எழுதி வைக்கிறார். அதை ஆவியானவர் அப்பப்ப நமக்கு என்ன செய்கிறார்? ஞாபகப்படுத்த, நினைப்பூட்டுகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு தவற இந்த இன்ஃப்ளூயன்சியல் வரும்போது, ஒரு காரியம் வரும்போது ஆண்டவர் நம்மளை ஓன் பண்றார். அல்லேலூயா. ஒருவேளை சொப்பனம் மூலமாய் நம்முடைய சாலமோனுக்கு 2 முறை சொப்பனத்தில் ஆண்டவர் என்ன செய்தார்? எச்சரித்தார். அல்லேலூயா. ஆமென். நீ இதை செய்யாத அப்படின்னு மனம் வந்துரு அப்படின்னு சொல்லி எச்சரித்து. ஆனால் அவன் கேட்கல. அல்லேலூயா. அவன் மறுபடி வரவே இல்லைன்னு தான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஆனால் அது போல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு எச்சரிப்பு, ஒரு வார்னிங் ஆண்டவர் அவனுக்குள்ளாகவே என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்து. ஒருவேளை கனவு மூலமா அவனுக்கு முன்கூட்டியே நடக்கக்கூடிய காரியத்தை வார்னிங்கா எச்சரிப்பார். அல்லேலூயா. அதையும் மீறி நாம் செய்யும் போது பிரச்சனையில் மாட்டிக்குவோம், சோதனையில் என்ன செய்வோம்? அகப்பட்டு ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அல்லேலூயா. அப்போ என்ன பாருங்க, கட்டாயம் நம்ம இந்த வார்னிங் சிஸ்டத்தை எப்பவும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியில் வார்த்தையில் நம்ம அநேகமாக படித்து அதுக்குள்ளாக இருக்கும்போது இந்த வார்னிங் சிஸ்டம் அலர்ட்டாகவே இருக்கும். அல்லைன்னா அது தூங்கிடும். அது என்ன செஞ்சிடும்? வார்னிங் சிஸ்டமே இருக்காது. அல்லேலூயா. கனவுல கூட ஆண்டவர் எச்சரிக்க மாட்டார், சிம்பாலிக்கலாக எச்சரிக்க மாட்டார். வேத பிரசங்கங்களில் உங்கள் மனதில் எல்லாம் இருளாயிருக்கும், உள்ளே போகாது. அல்லேலூயா. என்ன சொன்னாலும் கேட்காது, உள்ளே போகிறதுக்குள்ள தன்மை இல்லை. புரியுதுங்களா? அதனால தான் ஆண்டவர் அந்த வார்னிங்கையும் தவிர்த்து தான் அந்த தாவீது வேதம் சொல்லுது, யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு வந்து ஜனங்களை லக்கம் பார்த்தான். அல்லேலூயா. ஆமென். வேதம் சொல்லுகிறது, தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்துக்கும் நடுவாய் நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவிய பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமில் நீட்டிருக்க கண்டான். அப்பொழுது தாவீது மூப்பர்களும் ரட்டு போர்த்து கொண்டு முகங்குப்புற விழுந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். பயங்கரமான ஒரு தூதன், வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவிய பட்டயத்தோடு வந்து நின்று ஜனங்களை வாதைகளினாலே என்ன செய்தான்? அடிக்க ஆரம்பிச்சான். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட நேரத்தில் தாவீது விண்ணப்பம் பண்ணுறான். கண்ணீரோடு இவங்க மனம் திரும்பும்போது ஆண்டவர் கொஞ்சம் மனஸ்தாபப்பட்டு, ஆமென், கர்த்தருக்கு போய் நீ என்ன செய்ய, பலியிடு என்று சொல்லும்போது அந்த ஓர்னான் என்கிற ஒரு மனிதனிடத்தில் இருந்த அந்த போரிடுகிற ஒரு இடத்துல அந்த கர்த்தருடைய தூதன் கடைசியாக நிற்கிறான் உருவிய பட்டயத்தோடு. அந்த இடத்துல போய் கர்த்தருக்கு பலியிடும்படியான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அங்கே அவன் நிலத்தை விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி அந்த நிலத்தில் பலிபீடம் அமைத்து அந்த பலிபீடத்தில் கர்த்தருக்கு என்ன செய்தான்? 26ஆம் வசனம் வாசிங்க. அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளில் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகர்ப்பனி மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு வருவது அல்லாமல் தேவதூதனுடைய பட்டயத்தை உரையில திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். கரங்களை ஊற்றி நன்றி சொல்லுவோமா? பாருங்க, அப்படி பலிபீடத்தில் அந்த சமாதான பலி, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அது சர்வாங்க பலி இவெல்லாம் வச்சு அவன் விண்ணப்பம் பண்ணும்போது எப்படி சாலமோன் புதிய ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது பலிபீடத்தில் அக்கினி இறங்கினதோ
அதே போலவே தாவீதையும் அந்த அக்கினி இறங்கி அந்த பலியை அங்கீகரித்தது. கரங்களை எல்லாம் சொல்லாம ஆமென். அந்த வாதைகள் என்ன செய்யப்பட்டது? நிறுத்தப்பட்டது. தன் தவறை அவன் உணர்ந்து கொண்டான். ஆண்டவிடத்தில் அவன் திரும்பி வந்து ஆண்டவிடத்தில் ஆண்டவர் அதை ஒப்புரவாக்கி கொண்டான். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாமும் சோதனை கூடாதபடிக்கு ஜாக்கிரதையாய் ஜீவிக்க, இந்த மாதிரி ஒரு ஹிடன் மறைவான பாவங்கள் எந்த வகையிலும் நம்முடைய வாழ்க்கையில் வராதபடிக்கு ஆண்டவிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். மறைவான பாவம் எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே, எந்த ஒரு மேட்டுமையோ பெருமையோ செல்ஃப் சஃபிஷியன்சி எனக்கு போதும், நான் எல்லாம் நிறைவாயிட்டேன், இனி யாரும் தேவையில்லை, அப்படிலாம் வராதபடிக்கு ஆண்டவரை சார்ந்து வாழக்கூற ஒரு பாக்கியத்தை நாம் எல்லாரும் வாய்களை திறந்து செபித்து ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே ஐயா, சோதனைகளுக்குள் அகப்படாதபடிக்கு நான் விழித்திருக்கத்தக்கதான கிருபை எனக்கு தாரும். சாத்தான் எங்களை ஏவி விடாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு அப்பா ஒரு அலர்ட்டை ஆண்டவரே எப்பொழுதும் உள்ள விழிப்பை எங்களுக்கு தந்து எங்கள் மறைவான பாவங்களுக்கு விலக்கி காத்து கொள்ள வேண்டும். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு சிலாக்கியத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிற நாங்கள் எப்பொழுதும் செபித்து விழித்திருக்க உதவி செய்யும். வேத தியானங்களிலும் ஆண்டவரை பின்பற்றி நடக்க உதவி செய்யும். வந்த யாவரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் இயேசுவின் நாமத்திலேயே பிதாவே.